அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு ஒரு கனமழை மற்றும் மிதமான மழை சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு விட போகிறாங்க தான் இந்த செய்திக்குள்ளே பிரீஃபாக மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வெப்பநிலை அதிகமாக எந்தெந்த பகுதியில் இருக்க போய் தான் இந்த செய்திக்குள்ளே பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு முழுமையாக சொன்னால் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெற்கு உள் கர்நாடக முதல் தெலுங்கானா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவதால் இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ நாளை முதல் 8ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ 9ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ ஏனைய தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ தமிழகத்தில் 10ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் மாவட்டங்களான டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும் சொல்ல வராங்க. ஏனைய தமிழகம், புதுவையில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்னும் சொல்ல வராங்க. ஸோ 11ஆம் தேதி பொறுத்த மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான மற்றும் அதனுடைய தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ இதற்கிடையே இன்று மற்றும் நாளை தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவே இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய, வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடிக்கணுச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு. நன்றி மக்களே. தேங்க்யூ.